இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன். அழைப்பு ஊழியத்தோட தொடர்பு கொள்ளப்படுவது இல்லை, தெரிந்து கொள்ளப்படுதல் தான் ஊழியத்தோடு தொடர்பு கொள்ளப்படுது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழைக்கப்பட்டது 10,000 பேரு, அதுல தேவன் 5 பேரை தெரிஞ்சுக்கிறாரு, அந்த 5 பேர் தான் உள்ள வர போறான் அப்படின்னு. தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்ப்பா, அந்த சிலர் தான் நாங்கப்பா உள்ள வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாரியா, நாங்க தான் 10 பேர் உள்ள வந்தோம், ஏன்னா நாங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அப்படி சொல்லி கொடுத்தாங்கல்ல. தப்பு. இதுக்கு அர்த்தம் அநேகரை அழைப்பாரு, சிலர் தான் உள்ள வருவாங்க, அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது அல்ல அர்த்தம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அவர்களை அழைப்பதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். கையை தட்டு. ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்? அவர்கள் ஊழியத்துக்காக தெரிந்து கொள்கிறார். அழைப்பு யாருக்கு? ஜனங்களுக்கு. தெரிந்து கொள்ளப்படுறது ஊழியத்துக்கு. அப்ப நான் கேட்டேன், அழைக்கப்பட்டவர் அநேகர்னா தெரிந்து கொள்ளப்பட்டவரை அநேகரா நீங்க வச்சுக்கலாம்ல, அப்பதானே நிறைய செய்யலாம். அது ஏன் சிலர்? கர்த்தர் சொன்னாரு சிலர் போதும், இந்த சிலர் அநேகரை மாத்திடுவாங்க. புரியல ஆண்டவரே, ஒரு சட்டி குழம்ப டேஸ்ட கூட்டுறதுக்கு ஒரு சட்டி உப்பாடா போடுற? ஒரு ஸ்பூன் உப்பு தானே போடுற. இந்த ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு சட்டி குழம்ப டேஸ்ட மாத்தும்னா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கொஞ்சம் பேரு தேசத்தின் வர்ணத்தை மாற்ற முடியும். நேத்து பாருங்க, தி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மேரிட் லைஃப் அப்படின்னு எடுத்தோம். ஒண்டர்ஃபுல் சிட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்றுலேருந்து ஒரு 40 பேரை கூப்பிட்டுருந்தோம். 40 கப்புள்ஸை எல்லாம் வந்திருந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை அவுட் ஸ்டாண்டிங் சார். அப்போ நான் யோசித்தேன், அடுத்து கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைகளையும் கூப்பிடணும், பசங்களை கூப்பிடணும், இவங்களுக்கும் சொல்லணும் இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ நீ நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ரொம்ப கஷ்டமானது, அதாவது கல்யாண வாழ்க்கைன்ற கஷ்டமானது கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் பிளஸட் லைஃப். முதல் சக்ஸஸ்ஃபுல் மைண்டு, அடுத்து சக்ஸஸ்ஃபுல் லைஃபு, அதான் முக்கியம். நான் சொன்னேன், சந்தோஷமான வாழ்க்கைன்றது முதல் சந்தோஷமான மனசில் இருக்க தெரிஞ்சுக்க. எல்லாம் நல்லா அமைஞ்சால் சந்தோஷமாயிருவேன். தப்பு பண்ணுற நல்ல கப்பலில் எப்படா சாக போகிறோன்னு பயந்துட்டு போகிறவனும் இருக்கிறான். புயலும் காற்றும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கும்முன்னு தூங்கிட்டு இருக்கிறான் கீழே. யார் சக்ஸஸ்ஃபுல் மேன்? தட் மேன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் மேன். ஃபஸ்ட்டு கீப் யுவர் மைண்ட் இன் கூல், இன் ரெஸ்ட். அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். நேற்று எடுத்தோம் தி 7 மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மேரிட் லைஃப். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் இதை பார்ப்பீங்க அந்த இன்டர்வியூஸ் எல்லாம். ஸோ நீங்கள் கூட திருமணமான தம்பதிகளாக இருப்பீர்கள் என்றால் அடுத்த செட்டிங் ஐ திங்க் சாட்டர்டே இருக்குன்னு நினைக்கிறேன், ஈவினிங். நான் உங்களுக்கு சொல்லுவாங்க, யூ கேன் அட்டெண்ட். அதில் வந்து நீங்கள், அதாவது நான் சொன்னேன் 24 ஹவர்ஸ்க்குள்ள லைஃப் மாறும்னு சேலஞ்ச் பண்ணேன். எவ்வளோ நேரத்துக்குள்ளே? ஆனால் 25 மினிட்ஸ்க்குள்ளே சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 25 மினிட்ஸ்க்குள்ளே சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் கேட்டுட்டு போகும்போது யூ கேன் பிளே யுவர் கேம் லைக் எனிதிங். பசில் சேர்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும் லைஃப். நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் ஜெயத்தை எவனுமே டிசைன் பண்ண முடியாது. எப்படி சார்? அதுக்கு பேர் தான் மிஸ்ட்ரி. வீடு அழகினால் கட்டப்படாது, வீடு அறிவினால் கட்டப்படாது, வீடு பணத்தினால் கட்டப்படாது, வீடு ஞானத்தினால் கட்டப்படும். You are making houses, but I only make the homes. நீங்கள் எல்லோரும் வீடுகளைத்தான் கட்டுகிறீர்கள், கர்த்தர் ஒருத்தர் தான் குடும்பத்தை கட்டுகிறார். ஆமென். ஸோ காட் குடும்பத்தை ஏன் சிருஷ்டித்தார், குடும்பத்தை ஏன் படைச்சார், அதில் அவரோட நோக்கம் என்ன, அதில் இருக்கும்போது பர்பஸ் தான், காடோட பர்பஸ் தான் குடும்பம்ன்றது. அதனால் ஒருத்தன் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலே அவனுக்கு ஆசீர்வாதம், குடும்பத்தில் இருந்தாலே ஆசீர்வாதம். சும்மா அப்படி இருக்கிறீங்களே அதே உனக்கு ஆசீர்வாதமா, ஏன்னா என் பர்பஸை நீ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிற. ஸோ நிறையா விஷயம் இருக்குது சார், நேற்று நம்ம பேசணும். ஓகே, ஸோ தேவன் வெடிப்புகளை பொருந்த பண்ணுவாராம். பூமி வெடிச்சிருக்கும் பார்த்தீங்களா? அந்த பூமி வெடிப்பில் மண்ணை போட்டால் என்ன பெய்யும்? ஒரு மழை பெய்யும் பாருங்கள், அந்த வெடிப்பெல்லாம் பொருந்திடும். அப்படி தான் உங்கள் குடும்பத்தில் இருக்க வெடிப்பெல்லாம் அவர் பொருந்த பண்ணுவார். அவ்வளோ பவர்ஃபுல் காடு. இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அத்து விட்டது, கலந்து பஞ்சாயத்தை கூட்டினது, இதெல்லாம் ஒன்று இருக்குங்க. எப்போவுமே ரிஜெக்டட் கேஸ். அது என்ன செய்யுங்க, இதெல்லாம் நடக்காது தங்கச்சி, வாழ்க்கையில் வந்து உடனே நீ முடிவை
நீ எங்கேயாச்சும் உட்காந்துட்டு அதை கத்திக்கிட்டே இருக்குங்க. அவன் வாழ்க்கையில் தோற்று போனேன்ட்டு நீ கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களை அவன் இடத்துக்கு கூப்பிடாமல் விடவே மாட்டான். உன் நண்பனை சொல், உன்னை யார் என்று சொல்கிறேன். ஸோ அவன் இதே மாதிரி அரிச்சு உன்னை கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டணும். ஏன்னா அவனுக்கு கம்பெனி வேணுமே, அது வரைக்கும் ஒன்று விடவே மாட்டான். அதனால் எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஓகே, பல நல்ல விஷயங்களை நேற்று பார்த்தோம். இறங்கி போகிறதுல எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. இறங்கி போகும்போது பரலோகத்தில் என்ன கிரெடிட் வருது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்ட இருக்க டீலிங்கை கடவுள் எப்படி பார்க்குறாரு, ஹவு தே ஆர் டீலிங் வித் ஈச் அதர், இதெல்லாம் பார்க்குறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா லைஃப்ன்றது ஒரு பெரிய கேமு, அது அழகாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆமேன். நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. நத்திங் கேன் டிஸ்டர்ப் யூ. சரி, இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்துக்கு பார்க்க போகிறேன். தேவன் நம்ம அழைத்திருக்கிறாராம். அவர் அழைச்சனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கான். அந்த நம்பிக்கை என்னன்றதை போன வாரம் பார்த்தோம், முந்தின வாரம் பார்த்தோம். அவர் சொன்னதில் உண்மையாக இருப்பார், அதை மாற்ற மாட்டார். நிறைய விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி அழைச்சவர் நம்ம வாழ்க்கையில் ஒன்று செஞ்சே ஆவார். அது என்னன்னா வாசிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். இங்க பாருங்க, இயேசு சீசர்களுக்கு அழைப்பின் வல்லமையை பற்றி பேசுகிறார். எல்லாம் சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி எல்லாரையும் சார் வந்துருங்க சார், சார் வந்துருங்க சார், சார் வந்துருங்க சார் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றான். அப்போ எல்லாரும் அந்த விருந்துக்கு போகிறாங்க. இயேசு சீசர்கள் கற்றுக் கொடுக்குறாரு. நீ ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது அந்த விருந்துக்கு போன உடனே என்ன செய்யாத, எதிரா பெஸ்ட் பிளேஸு அப்படின்னு பார்த்து என்ன செய்யாத, உட்காராத. ஒருவேளை உன்னை விட சிறப்பான ஒருத்தன் அங்கே அழைக்கப்பட்டிருக்கலாம். அவன் வந்த உடனே தயவுசெய்து நீங்கள் இறங்கிக்காங்கன்னு சொல்லிடலாம். அதனால் நீ என்ன செய், நீ அழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் போய் சாதாரண இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து உன்னை வாரும் உயர்ந்த இடத்தில் அமருவோம் என்று சொல்லி உன்னை அழைத்தவன் உன்னை உயர்ந்த இடத்தில் உட்கார வைப்பார். கையை தட்டு. ஒன் சிஸ்டர் சோந்தி அவங்களுடைய அந்த ஹவுஸ் வார்மிங் போயிருக்கேன் நான். இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஷேர் திஸ் விட்னஸ். அப்போ நான் போயிருக்கிறேன். அன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. சாலமன் பாப்பையா வந்திருக்கிறாரு, வந்து ரெவரன்ஸ் வந்திருக்கிறாங்க. நாங்களாம் உட்காந்து முன்னாடி கைத்தட்டி பார்த்துருக்குறோம். சாலமன் பாப்பா எல்லாம் வந்திருக்கிறாங்க. அங்கே சென்டரில் ஒரு சீட் இருக்குது. சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, நேராக பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு, எல்லாம் உட்காந்து என்னை நேராக கூட்டிகிட்டு போய் அந்த மெயின் சீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஐ ஒன்லி கட் த ரிப்பன். பக்கத்தில் அவர் இருக்கிறாரு, ஐயா நிற்கிறாரு, எல்லாம் நிற்கிறாங்க. இப்பொழுது நம்ம சீஃப் கெஸ்ட் பேசுவார். தே ஆனர் மீ டு ஷேர் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு பெரிய புலவர் உட்காந்துருக்கார் சார் பக்கத்தில். என்னங்கய்யா அப்படி அவருக்கு முன்னாடி என்னையா பேசுறது. யூ சி who gave that honor? உன்னை அழைத்தவன். அவங்க மனசில் வச்சுருந்தாங்க, பிரதர் ஜஸ்டினை இன்றைக்கு இந்த விஷயத்தை செய்ய சொல்லணும். அப்போ என்னை அழைக்கும்போது, என்னை அழைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை ஆனர் பண்ணணும். உங்கள் மைண்டில் இருந்து என்னை கூப்பிட்டு என்னை நீங்கள் ஆனர் பண்ணுவீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களை அழைச்சவர் உங்களை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்காரு. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவச்சல் வந்தாலும், உன்னை அழைத்த தேவன் உன்னிடத்தில் வந்து, வா மகனே, உன்னை நான் உயர்ந்த இடத்தில் நான் அமர வைப்பேன் என்று சொல்லுகிற தேவன் உனக்கு இருக்கிறார். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள்
சொல்லுங்க எல்லாரும். உங்களை அழைச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு. எதுக்காக நீங்க அதெல்லாம் பாக்குறீங்க? உங்களை உயர்ந்த இடத்துல அவர் உட்கார வைப்பார். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன், come on everybody, சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, come on, ஹalleluya. லூக்கா 14:10 என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். 14:10, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, கை தட்டுங்க, உன்னை அழைத்தவர் வருவார். கையை தட்டு. நீ தாழ்ந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் போது, நீ ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்திருக்கும் போது, நீ நிராகரிக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்திருக்கும் போது, நீ அவமானப்பட்ட இடத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒருவன் உன் அருகில் வந்து நிற்பார். அவர்தான் உன்னை அழைத்தவர். உன்னை அழைத்தவர் உன் அருகில் வந்து நிற்பார். இந்த உலகம் உன்னை தூக்கி எறியும் போது உன் அருகில் அவர் வந்து நிற்பார். உன்னை அழைத்தவன் வந்து, நீ போவேணா, எங்கடா இருக்காரு என்ன தேடினவர், நீ போய் அமைதி என்ன செய், உட்கார்ந்துரு. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. சொல்லுங்க, வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஊழிய பாதையில் மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. நீங்க தாழ்மையான இடத்துல அமர்ந்துருங்க, ரிஜெக்ட் பண்ண இடத்துல அமர்ந்துருங்க. என்ன தைரியம் உங்கள? எந்த தைரியத்தில் உட்கார்ந்துருக்கீங்க? அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடாதிருங்கள். இதைத்தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண வரேன். யூ டோன்ட் ஃபைட் அவுட் ஆஃப் யுவர் பிரைன். உன் மூளையில் சண்டை போடாத. உன் மகிமையை தேடுறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் குறுக்கு வழியில் கையாளாத. இன்று எத்தனை ஊழியர்கள் குறுக்கு வழிகளிலே வேலை செய்கிறார்கள். தங்கள் ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு அன்எத்திக்கல் விஷயங்கள் எவ்வளவு செய்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்ஃபன் மைண்ட் செட், ஏன் ஒரு அநாத மனநிலைமை, எங்கே நம்ம ஊழியம் வளராமல் போயிருமோ, ஏதாவது ஒரு குறுக்கு வழியிலே ஒரு வேலையை செஞ்சு நம்ம ஊழியத்தை வளர வச்சிடணும். ஏதாவது ஒரு வழியில் ஆத்துமாக்களை அப்படியே பிக்கப் பண்ணி கையில் வச்சுக்கணும். இல்லை சார், ஒருவேளை உங்களுக்குரியதை இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் ஒதுக்கப்பட்டாலும் அமைதியாக இருங்க. நீங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் அமைதியாக இருங்க. நீங்கள் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி உங்களை ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டா உட்காந்துருங்க. எந்த தைரியத்தில் உட்காந்துருக்கணும் சொல்லுங்கள். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. பவுலை பார்த்தா அப்படியே தீப்பிடிக்கும் சார். பவுலை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அவன்கிட்ட சேர பயப்படுறாங்க. பவுலை சுற்றி வேலை செஞ்சது, எதிரிகள் ஏற்படுத்தினது பயம் என்கிற மாயை. பட் பால் வாஸ் a very tender hearted person. He is just like a child hearted person. அப்படி ஒரு சைல்ட் லைக் பர்சனாலிட்டி. அவன் அப்படியே பயந்து போய் இந்த அனனியா அம்பட்டு பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ தேவன் மெதுவாக அப்படியே பவுல் பக்கம் திரும்புகிறார். பைபிள் சொல்லுது, பவுலை இவங்க அங்கீகரிக்க வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் அற்புதங்களை செஞ்ச தேவன், எல்லா பேதுரு யாக்கோபு யோவான் அற்புதம் செஞ்சாராம். ஆனால் பவுலின் கைகளில்
விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அழைத்தவரே, அவன் சொல்றான், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பேதுருவோட கம்பேர் பண்றான். பேதுருவை அழைத்தவர் என்னையும் அழைத்திருக்கிறார். அவனோட நம்பிக்கை பேதுரு ஸ்கில்டா நான் ஸ்கில்டான்றது இல்லை. என் நம்பிக்கை பேதுரு ஒருத்தர் அழைச்சார்ல, அவர் தான் என்னை அழைச்சார். அதனால் என்னை அழைத்தவர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உன்னை அழைச்சவர் நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துக்கு வருவாராம். இன்று ஒரு கடவுளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த தேவன் யார் என்றால், நீ அழைக்கப்பட்டவனாக இருக்கும்போது, நீ மக்களால் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும், நீ எங்கே இருக்கிறியோ அங்கே வருவானா அவர் தேடி. எங்கே என் பையனை காணோம், எங்கே என் பையனை காணோம் தேடி வந்து அவர்கள் எல்லோரும் பார்க்கும்போது உன்னை அவர்களுக்கு முன்பாக உயர்த்தி உன்னை உயர்ந்த இடத்தில் உட்கார வைப்பார். இந்த ரெவலேஷன் எதுக்கு தெரியுமா? அப்போ நான் மாம்சத்தில் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஹா, எவ்வளோ அழகான தேவன். இந்த ரெவலேஷன் எனக்கு ஒரு நாள் வந்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் இந்த டாக்டிக்ஸ்லாம் பயன்படுத்துகிறதே கிடையாது. இந்த கேப்புக்குள்ளே எப்படி உள்ளே நுழையிறது, அந்த கேப்பில் நுழைஞ்சு எப்படி அவனை தூக்குறது, இவனை தூக்குறது, ஸ்கெட்சை போடுறது, இதெல்லாம் இளம் வயதிலே என்னை விட்டு போயிடுச்சு. ஏன்னா, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தடவை நான் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறேன். அந்த வீட்டில் இருக்க சின்ன பையன், ஒரு பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை விளையாண்டது கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு. போன உடனே அந்த பையன் தேடிட்டு அப்படியே அங்கே தேடுறான், பந்த காணோம். அவன் அழுகிறான், டாடி பந்த காணோன்னா. அவங்க அப்பா என்ன சார் இருறா அப்படின்ட்டு அவனை இது பண்ணிட்டு அவங்க அப்பா உள்ளே குனிகிறாரு. குனிஞ்சு உள்ளே போய் ஒரு கம்பை எடுத்து வேகமாக அப்படியே தட்டுறாரு. தட்டி பந்தை வெளியே எடுத்து கொண்டு வந்து இந்தாடா அவன் கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே ஆவியான்கிட்ட பேசுகிறாரு. இந்த பூமியில் இருக்கிற ஒரு அப்பா தான் பிள்ளையோட பந்தை அவன் தேடலை, அவர் தேடி தர்றாருன்னா, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய மகிமையை எனக்கு தேடி தருகிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கு. இயேசு சொன்னார், என் மகிமையை நான் தேடுகிறதில்லை. எனக்கான மகிமையை நான் எங்கேயாச்சும் கிடைக்குமா, யாரையாச்சும் அப்படியே அப்படி நான் தேட மாட்டேன். எனக்கான மகிமையை எனக்காக தேடுறதுக்கு ஒரு அப்பா இருக்காரு. பையன் தொலைச்ச பந்த அவனுக்கு தேடி தர்றதுக்கு அவனுக்கு ஒரு அப்பா இருந்தாருன்னா, நான் தொலைச்ச மகிமையை எனக்கு தேடி தர்றதுக்கு எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரியா? கையை தட்டு. நீ தொலைச்சிருக்கலாம் அவன் மகிமையை, ஆனா அவன் மகிமையை தேடி உனக்கு தந்து உன்னை அழைத்த தேவன் மறுபடியும் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு உனக்காக கட்டில கீழே குனிஞ்சு அந்த பந்த தேடி தரவங்க அப்பாவை போல உனக்காக இறங்கி உன் மகிமையை தேடி உனக்கு தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். கையை தட்டி. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள். Don't worry. Don't work out of your own effort. ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, come on, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. உங்க வாழ்க்கையின் ஆதாரமும் அதுதான். உங்கள் மகிமையை நீங்கள் தேட வேண்டாம். இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் சீஷர்களுக்கு, நீ போய் சாதாரண இடத்துல உட்காரு. டோன்ட் வரி. ஐயா நம்மளை மறந்துட மாட்டேன், நீ உட்கார்றா. யாரு மறந்தாலும்
உன்னை அழைச்சவர் உன்னை மறக்க மாட்டார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பைபிள் சொல்லுது, உன்னை அழைத்தவன் வந்து அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இருக்கிற இடத்துக்கு உன் மகிமை உன்னை தேடி வரும். அதனால் நீ போராடாத. இந்த உலகத்தில் இருக்க ப்ரொஃபஷனல்லாம் இந்த போட்டி போடுவாங்க பார்த்தீங்களா, போட்டு விட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி பஞ்சாயத்தை கூட்டி அப்படியே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து குழி வெட்டி குழி பறித்து, இதுதான் உலகத்தில் நடக்குது. ஆனால் தம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார், ஏய் நான் தானே உன்னை இந்த வேலைக்கு அழைச்சேன், நான் தானே உனக்கு இந்த வேலையை கொடுத்தேன், நான் தானே உனக்கு இந்த பிஸ்னஸை கொடுத்தேன், நான் தானே உனக்கு இந்த டிகிரியை கொடுத்தேன். உன்னை அழைச்சது நான் தான். உன்னை உயர்ந்த இடத்துல அமர வைக்கிறதும் பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மதுரையில் இருக்க ஒரு பெரிய ஒரு சர்ச்சு, ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சை வந்து நான் போய் அப்போ கேட்குறேன், கேன் யூ கிவ் மீ ஃபார் ஒன் டே ஃபார் திஸ் மீட்டிங். ஒரு 4000 பேர் உட்கார்றதுக்கு அந்த சர்ச் தான் பெரிய ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச். அப்போ வந்து ஐ வாஸ் ரிஜெக்டட் லைக் எனி திங் அண்டு என்ன சொல்ல வந்து அஷேம்டு லைக் எனி திங். வாட்ஸ் யுவர் அட்ரஸ், ஹூ யூ ஆர், எதுக்காக உனக்கு நான் தரணும் என்று சொல்லி அவமானப்படுத்தப்பட்டு, இல்லை என்று சொல்வதற்கு விட அட்ரஸே இல்லாமல் யாரை நீ பாட்டுக்கு வந்து கேட்குற அப்படின்னு அவமானப்படுத்த அனுப்பப்பட்டேன். அது மிகுந்த வழியோடு கூட நான் கடந்து வந்தேன். அப்போ மனசில் அது ஒரு காயமாக இருந்துச்சு. நம்ம இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம், அதை விட இடம் கேட்க போன இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்பட்டோம் என்பது இன்னொரு விஷயம். அதுவும் வாட் இஸ் யுவர் அட்ரஸ் அப்படின்னா, நீ எல்லாம் அட்ரஸே இல்லாத பையடா அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் wounded. ஓகே எனிஹவ் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே அது டிசம்பர் நடக்குன்னு நினைக்கிறேன். ஜனவரியில் அப்படியே இருக்கும்போது தேனி இயேசு பண்ணையில் ஐ ஹேவ் டு கிவ் த கிரெடிட் டு த மேன் ஆஃப் காட். ப்ராஃபட் எசேக்கியா ஃப்ரான்சிஸ் என்ன செய்கிறார், ஒரு பெரிய கூட்டம் வழக்கமாக இங்கே அந்த தேனி இயேசு பண்ணையில் வைப்பார். நான் போய் உட்காந்துருக்கிறேன். நான் எப்போவுமே இந்த ரைட் சைடு தான் உட்காருவேன். ஃப்ரண்ட்டில் ஒரு கூட்டம் இருக்கும், சைடில் இருக்கும். நாங்கள் ரைட் சைடில் கொஞ்சம் 2 ஸ்டெப்பு தள்ளி பின்னாடி உட்காந்துருப்போம். அப்படியே அண்ணன் வந்து மைக்கை பிடிச்சிட்டு அப்படியே பேசுகிறார். அப்படியே கையை அப்படியே கொண்டு வர்றார். கொண்டு வந்து கரெக்டாக என் முன்னாடி வந்து அப்படி நீட்டுறாரு. உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்களா அப்படின்னாரு. சார் நான் 1 இன்ச்சு கூட கூட்டம் குறைக்காமல் பேசுகிறேன். வெதர் ஹி மை ஹாவ் ஃபர்காட்டன் இட். ஏன்னா இட்ஸ் வாட் அஸ் ப்ரொஃபட்டிக் மூவ் மட்டும் கிடையாது, ப்ரொஃபட்டிக் ஆக்ட். அப்படியே கையை அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி சொல்கிறாரு, உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்களா? யார் உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்களோ அப்போ அந்த கேட்ட ஆள் கூட நிற்கிறான். அந்த என் கூட வந்த பையனை நிற்கிறான். அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நேற்றான் உன் அட்ரஸ் என்னன்னு, அதாவது க்ரௌடு பக்கத்தில், நான் தூரத்தில் இருக்கிறேன். அப்படி கையை தான் நிட்டுறாரு. உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டவங்க முன்னாடி நான் உன்னை அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்ற. அப்படியே கண்ணீர் பல 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 ஊத்துது. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். Hallelujah. So the words directly pierced my heart. அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்களா? கேட்டவங்க முன்னாடி நான் உன்னை அட்ரஸ் பண்ணுவேன்டான். அந்த வார்த்தை, தீர்க்கதரிசியின் வார்த்தையை தேவன் கனம் பண்ணினார். செப்டம்பர் மாதம் மதுரையில் மிகப்பெரிய கன்வென்ஷன் ஒன்று நடக்கும். அது வந்து செப்டம்பர் கன்வென்ஷன் பேர். அப்போ மதுரை ராம்நாட்டில் இருக்கிற எல்லா ட்ரெடிஷ்னல் பீப்புளும் கம்பல்சரி அந்த எதுக்கு வரணும், கன்வென்ஷனுக்கு வரணும். அட்டண்டன்ஸ் போடுவாங்க. அங்கே ஏறக்குறைய 150, 200, 300 சர்ச்சு வரும். 200, 300 பாஸ்டர்ஸும் அங்கே வருவாங்க. முன் வரிசையில் எல்லாம் அந்த 300 பாஸ்டர்ஸும் ஃபுல் ஒயிட்டில் கேஷை கூட உட்காந்துருப்பாங்க. மேலே யார் இருப்பா? பிஷப் இருப்பார். பக்கத்தில் வேதநாய சாஸ்திரிகள். அந்த 10 நாள் கூட்டம் நடக்கும். பெரிய பெரிய ஆட்கள் வேதநாய சாஸ்திரிகள் இருப்பார். அடுத்து அமெரிக்கன் காலேஜோட இவர் பிரின்சிபல் இருப்பார். வந்து அடுத்து பேச போகிற அந்த மிகப்பெரிய ப்ரீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. பிஷப் உட்காந்துருக்கிறார். ஏறக்குறைய 2000-3000 பேருக்கு க்ரௌடு இருக்குது.
நான் அன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, நீ கம்பல்சரி நீ வரணும் கன்வென்ஷனுக்கு. எனக்கு மனசில் ஓரத்தில் ஒரு வழி, இவங்களில் ஒருத்தன் தான் நம்மளை வந்து இடம் அட்ரஸ்ன்னு கேட்டேன், போகணுமா அப்படின்னு. சரி வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறாங்க, நானும் சொல்லி போய் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு ஓரத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். சட்டை கூட நீ அயன் பண்ணி போடலை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே மேலே வந்து அப்போ தான் வந்து அட்ரஸிங் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றா அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டே நான் நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டத்தில் ஒதுங்கன்னு சவுண்டு கேட்டு ஒரு ரெவரண்ட் வந்தார். ஆர் யூ மிஸ்டர் ஜஸ்டின்? எஸ்ண்ணே, பிஷப் உங்களை ஸ்டேஜ் கூப்பிட்றாரு அப்படின்னு.